வேலை செய்ய மாட்டேங்குது வண்டி ஆன்வர்ட். அந்த சைடு ஒரு ரூட்டு காமிச்சிருக்காங்க. அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப படு மோசமாக இருந்தது. அப்படியே இப்படி போயிட்டே இருக்கோமா, அப்படியே திடீர்னு இப்படி வராங்க, இப்படி போகிறாங்க. டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். செம்ம டயர்டாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னியோட வண்டியை வந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து தாரா மூவே ஆக மாட்டேங்கிறா. நம்மளை சுத்தி பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சு கிடக்குது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், டெக்னாலஜின்னு எந்த டொமைனா இருந்தாலும் அதுல பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கையில இருக்கிற போன்ல இருந்த பேட்டரியோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருவதை கவனிக்கலாம். நம்மளை சுற்றி வந்து நடக்கக்கூடிய 365 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபேக்ட்ஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஆடியோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குக் எஃப்எம்ல தான் அவைலபிளாக இருக்குது. எப்போ உங்களை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே டவுன்லோட் பண்ணலாம், இன்னைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா இது இருந்தது. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்மளுடைய நம்பிக்கைக்கும் சயின்ஸுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஒரு எபிசோட ஃபுல்லாத்தையுமே வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குக் எஃப்எம்ல இது மட்டும் இல்லை, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இது மாதிரி இல்லாமல் எல்லா விதமான ஜார்னல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது புக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்தியன் மேட் ஆப் கைஸ். குக் எஃப்எம்ல இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 399 ரூபா தான். அதாவது ஒரு நாளைக்கு ₹1 இல்லை நம்மளுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் கிடைக்கும். 199 ரூபா தான். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 பைசா மட்டும்தான் நீங்கள் எல்லா ஆடியோ புக்கையும் கேட்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம போய் நம்மளுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கே குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த 365 ஃபேக்ட்ல உங்களுக்கு எது இதெல்லாம் ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்றத மறக்காம இன்னைக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ திஸ் இஸ் ஷெரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியன்டைனில் இருக்கோம். லாவோஸுடைய கேபிட்டல் வியன்டைனில் இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாவோஸுடைய பழைய கேபிட்டல். என்னடா பழைய கேபிட்டல்னால் அப்போ என்ன கேபிட்டல் மாறிட்டே இருக்காங்க இந்த கண்ட்ரியில் அப்படின்னா 1975 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாவோஸில் வந்து ஏன்ஷியன்ட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங் பிரபாங் அப்படின்ற இடம். லாங் பிரபாங் அப்படின்ற இடத்துடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நகரம் அப்படின்றது தான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 320 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்கேஜ்லாம் வந்து கீழே போயாச்சு. ஜஸ்ட் ஹெல்மெட்டும் டேங்க் பேக்கும் மட்டும் தான் இருக்குது கைஸ். ஸோ கீழே போகலாம். ஸோ தினமும் வந்து இது பண்ணுறோமோ இல்லையோ லோடிங் அன்லோடிங்கிற விஷயத்தை மட்டும் வந்து நம்ம ரைடில் தினமும் பண்ண வேண்டியது இருக்கும். வேறு ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கா. ஸோ அதனால் வந்து இங்கே எதனா ஹோல்ஸ் இருந்ததுன்னா வந்து அது வரைக்கும் ஹோல்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுடைய வியூவில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே பிளராக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கழுவிப்போம். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் தாராவில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹலோ கைஸ் திஸ் ஷெரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனல் புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி 320 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கர்ஸுமே நாங்கள் வழியில் மீட் பண்ணும்போது எல்லா பைக்கர்ஸுமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா லாவோஸ்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ரோட்ஸுன்றது இருக்காது அப்படின்னாங்க. பட் இது வந்து கேபிட்டல் சிட்டின்றதுனால இங்கே சுற்றி இருக்கிற ஏரியாஸ்லாம் ரோட்ஸ் நல்லாயிருக்கு. பட் போகிற வழியிலலாம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. பெரிய பெரிய குழிகள் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து போகிறப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரோடு வந்து மோசமாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போய் நீ வந்து சேர்ந்து டெஸ்டினேஷனை. ஸோ மேப்பை போட்டுருவோம். மேப்பை போட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ இங்கேருந்து. ஸோ தாராவை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கழுவிட்டோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோல்ஸ் இருந்தது. ஸோ ஹோல்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுவிட்டேன். ஓகே ஓரளவுக்கு க்ளீன் ஆகிட்டா. ஆனால் மறுபடியும் அழுக்காயிரும், அதுதான் பிரச்சனையே. நல்லா பார்க்கிங் இருந்தால் போதுன்றதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மெயின் ப்ரிஃபரன்ஸே ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 311 கிலோமீட்டரு 6 மணி நேரம் 6 நிமிஷம் காட்டுது. 5:06 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது கூகுள் மாதாஜி. ஓம் நம சிவாய. வா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து லாவோஸ் தான் இருக்கிறதுலையே அதிகமாக குண்டு போடப்பட்ட ஒரு கண்ட்ரி. இந்த வியட்நாம் வார் அதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அதுவும் வேர்ல்டு வார் 2 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து
லாவோஸ் தான் அதிகமான குண்டு போட்டாங்களே. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த போட்ட குண்டுகளும் சரி கன்னி வெடிங்களும் சரி இன்னும் எடுக்காமல் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக்கோ 3 இயர்ஸ் பேக்கோ கூட நீங்கள் வந்து நியூஸில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க. என்னென்னா இப்போ கரெக்டாக வந்து மழை காலமாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து லேசான ஒரு மண்ணாக இருக்கும், அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி இருக்கும் அந்த மண். அதனால் வந்து உன்னுடைய ரேடியேட்டரில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் போய் பூந்துரும், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க லாவோஸ். இதை பாருங்க போலீஸ் பிடிச்சிருக்காங்க போல இருக்கவங்கள ஹெல்மெட் போடாததுக்கா. ஹெல்மெட்லாம் வச்சிருக்காங்க, மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே இருக்கவங்களாம் ஹெல்மெட் போடுறாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லி பயம்புறுத்தவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நம்ம அது மாதிரி மண் ஆகி ஸ்லஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லஷ்ஷில் வந்து நம்ம வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாருவோம், சில்லறை வாங்குவோம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஹோப்ஃபுல்லி மழை பெய்யக்கூடாது, வெயில் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. நான் கூட எந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேபிட்டல் சிட்டிலேருந்து இதை வந்து கேபிட்டல் சிட்டியாக மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்மளுடைய ஃப்ரெண்டு இருக்கார்ல ஜிட்டி போனேன், ஸோ அவர் வந்து சொன்னது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே தாய்லாண்டுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. லாவோஸில் முக்கால்வாசி பாட்டு, அதர் சைட் ஆஃப் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாமுடைய கண்ட்ரோலில், ஜப்பானுடைய கண்ட்ரோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க இருக்க அந்த சிற்றரசர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க நிறைய இடத்த. நீ வந்து இதை பண்ணிக்கோ, நீங்கள் வந்து இதை பண்ணிக்கோ, எனக்கு வந்து இவ்வளோ வரி கட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்ற கதையை தான் நாங்கள் கேட்டோம். அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப பொலைட்டான ஒரு பீப்புள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. ஸோ இப்போ போகிற லாங் பிரபாங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து புத்திஸ்ட் டெம்பிள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியன்டனை விட்டு எக்ஸிட் ஆகிறோம். 11 கிலோமீட்டர் இதே ரோடுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோட்ஸு. யார் சொன்னான்னு தெரியல லாவோஸில் ரோடு கிடையாது அப்படின்ட்டுன்னு. ஐயோ இப்படிலாம் வாய் பேசிட்டு போகிறவல்ல ரோடு இல்லைன்னா அவ்வளோதான். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோட்ஸு. இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு குறுக்க வந்துருதுக்கு. எங்கே இருந்துன்னா இப்போ 2-3 இடத்துல அப்படி தான் ஆச்சு பின்னாடி சன்னிக்கு. ஏன்னா நான் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டேன், எனக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு மாடு குறுக்க எங்கேருந்தோ வருது. இங்கே ஒரு 9 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு. அதுக்கப்புறமா ரோடு மாறும்னு நினைக்கிறேன், தெரியல. பைக்ஸ் அலவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாவோஸ்குள்ளே என்ட்ராகி ஃபஸ்ட்டு டோல் பூத்துன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து தாய்லாண்டில் ஒரு டோல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகல. மலேசியாவில் டோல் பூத் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பாஸ் த்ரூ பண்ணி போகணுன்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து இங்கே வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது கைஸ். பைக்ஸ்க்கு அலவுட் இருக்கா இல்லையானே தெரியல இந்த ரோட்டில். மீடியான டோல் எதுவுமே இல்லை. இல்லை தலை பைக்குக்கு ரோடு இல்லை தலை, பைக்குக்கு ரோடு இல்லை தலை. இருங்க வந்துட்டாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த ரோட்டில் அலவுட் இல்லைன்னு மட்டும் சொல்கிறாதீங்க. நாட் அலவுட். சூப்பர். இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலௌடு கிடையாதான். இங்கே இப்படி ஒரு ரோடு இருக்குன்னு சொல்லலையே, பயப்படுவோம் என்றா இல்லையா. பைக்குக்கும் இந்த ரூட்டு தான் காட்டுது. இன்னொரு இது பக்கத்தில் இன்னொரு ரோடு இருக்குது. ஓகே, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காருக்கும் எதுக்கும் மட்டும்தான் இதில் அலௌடு போல் இருக்குது கைஸ். தேங்க்யூ. செம்மையான ஒரு ரோடாக இருக்குது. ரோடு போட்டிருக்காங்க போல இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ அலௌடு கொடுக்கல, அலோவ் பண்ணல அவங்க. ஸோ அதனால் வந்து பைக்குக்குன்னு போட்டாலும் இந்த ரோடு காட்டுது. முன்னாடி போயிட்டு வேறு ஒரு ரூட்டை பிடிச்சி போக வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம். இது பாருங்க, பைக்குக்குன்னு போட்டாலும் இதே ரூட்டு தான் காட்டுது. ஒரே சிங்கிள் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காட்டுதே மொத்தமாகவே. வியன்டைன் சர்வீஸ் ஏரியா. டைம் ஃபார் ஜிபிஎஸ் மோட். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் செட் பண்ணி பார்த்தோம். ஆனால் ஜிபிஎஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவே இல்லை. ரூட் கெனாட் ஃபவுண்டுன்னு வந்துட்டு இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ஸை கைட்டி வச்சுட்டு வேஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு வேஸில் ட்ரை பண்ணால் வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிது. ஆக்சுவலாக இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் அந்த பக்கத்துலேயே ஒரு ரோடு ஒன்று போகுது, அதுலேயே போயிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மாதாஜி அழைக்காது. நீங்கள் பைக் போட்டால் கூட வந்து கார் ரூட்டில் தான் காட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மட்டும் நம்ம வந்து வேஸ் மாதாஜியை நம்புவோம். நோ கூகுள் மாதாஜி டாட்டா பாபாய். இதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போகுது கைஸ் வேஸு. அந்த ஜிபிஎஸ் மோட்டர் BMW மோட்டர் ஜிபிஎஸ் என்னன்னா நம்ம வந்து ஒரு மேப்பையும் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் இந்த கண்ட்ரினா அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மொத்தமாக வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாதிரி தான் சொன்னாங்க. ஓப்பன் ஆகலை, அதில் வந்து சுத்தமாக காட்டவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோட்டில் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமானா எனக்கு தெரியல. இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும் நம்ம. ஓகே கைஸ், இப்போ தான் புரியுது. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த ரூட் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மறுபடியும் 313 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி நேரம் 19 நிமிஷம் காட்டுது. எக்ஸ்பிரஸ் ஹைவேல விட்டுருக்கலாம் பைக்ஸை. ஆனால் அதில் என்ன ஃபன் இருக்குது, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் ஃபன்னு நமக்கு. இந்த நாட்டு மக்கள்லாம் எப்படி அப்படின்னா வந்து ஒரு போரோ இல்லை எதனா வந்ததுன்னா வந்து இப்போ உக்ரைனில் எப்படி வந்து மக்கள் வந்து கையில் துப்பாக்கி எடுத்து போராடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசித்தோம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியை கத்திட்டாரு, அந்த பார்டர் ஆஃபீஸர் ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டாரு.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் எங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துச்சு. இந்த நாட்டில் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துச்சு எங்களுக்கு. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பொலைட்டான பீப்புள்னு சொல்லிட்டு நினச்சது வந்துச்சு. ஆஃப் ரோடிங் தான் கைஸ். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ரெஷரபுளான ஒரு ரைடாக இருக்க போதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்னா வந்து ஸ்கூட்டி அதெல்லாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் செய்கிறாங்க. எப்படின்னா ஒரு கையில் இப்படி ஃபோன் வச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. அது கூட வந்து ரொம்ப கூலாக எதுவுமே வந்து அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே இப்படி போயிட்டே இருக்கோமா, அப்படியே திடீர்னு இப்படி வராங்க, இப்படி போகிறாங்க, டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்லோவாக போகிற வெஹிக்கல்ஸாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போகவே கூடாது, போகவும் முடியாது. ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா வந்தால் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிடுக்கு முன்னாடி வந்த பேட்ச் எல்லாமே படு மோசமான ஒரு ரோட்ஸ் வந்துருக்கும் போல இருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. ரோடு சூப்பராக இருக்குது அண்ணன். இன்றைக்கி நம்மளுக்கு தரமான ஒரு செய்கை இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேஸ் மாதாஜியும் வந்து அதே ரூட்டு கூப்பிட்டு போகுது. இதுடா எவ்வளோ டிராஃபிக் பாருங்க. ஏன் கார்லாம் எக்ஸ்பிரஸ் ஹைவேல போனால் என்ன, உங்களுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே கொடுத்துருக்காங்கல்ல. ரோடை பாருங்க. ஐயோ இப்போ புரியுதா எதை பற்றி சொன்னாங்கன்னு. ஆத்தாடி வழுக்குது கைஸ். எனக்கு முன்னாடி எதுவுமே தெரியல கண்ணே. அப்படியே கொஞ்சம் சின்ன பேட்சுக்கே வழுக்குது பயங்கரமாக. இன்னும் 304 கிலோமீட்டர். வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா வந்து மண் அப்படியே மூக்குக்கு ஏறுது. அவ்வளோ டைனி பார்ட்டிகல்ஸாக இருக்குது உண்மையாகவே. ஆமாங்கோ இந்த பாருங்க கைஸ் எப்படி வந்தார் பார்த்தீங்களா அவர் தலைவர். உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ட்ரியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, தெரியாத ஒரு கண்ட்ரியில் அதுதான் பிரச்சனையே. எல்லோரும் இப்படி வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி போகிறது? அங்கே நீங்கள் வரதுக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து எரிச்சலாக இருக்குது. வெரி வெரி இரிட்டேட்டிங் ரோட். அந்த ரோட்டில் வராங்களா இந்த ரோட்டில் வராங்களானே தெரியல கைஸ். பாருங்கள் லெஃப்ட்டில் ஒரு இண்டிகேட்டர், ரைட்டில் ஒரு இண்டிகேட்டர், நடுவில் நம்ம ஊருக்குள்ளே ஃபுல்லாக வெள்ளம் வந்துருச்சு போகிறது. பாருங்கள் தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக. ஒன்றும் புரியல. வேஸ் மாதாஜியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் அந்த லாவோ சைனா ஹைவே இருக்குல்ல, ஸோ அந்த ஹைவேலேயே தான் கனெக்ட் பண்ணுது. லாவோ சைனா ஹைவேனா யோசிச்சு பாருங்கள். இந்த எண்டில் கேபிட்டல் சிட்டியில் ஆரம்பித்து சைனா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவே போகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ரூட்டு தான் காட்டுது. போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். மேபி சப்போஸ் இங்கெல்லாம் விட்டாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரோட்ஸு. ஆளுங்க பட்டுன்னு கொடுக்க வராங்க. ஆக்சுவலாக வந்து டோலை கட் பண்ணி போட்டு பார்த்தேன். ஸோ டோல் இல்லாமல் போதான்னு இல்லை கைஸ். இன்னும் மோட்டார் சைக்கிள் அலவுட் போட்டிருக்காங்க பாருங்க. 30 மீட்டர்ஸ் யூட்டர்ன் எடுந்து. ஆனால் யூட்டர்னால் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேப்பே இல்லாமல் தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா மேப்பில் வந்து அவாய்ட் டோல்னு போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டோல் ரோடு தான் காட்டுது. கர்மம் ஒரே ஸ்ட்ரெயிட்டு போக வேண்டியதான் நம்ம, எங்கேயும் லெஃப்ட்டு ரைட் எடுக்காமல். அமேசான் கேஃபே பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஒரு காஃபியை போடுவோம். காஃபியை போட்டு அதுக்கப்புறமா அந்த ரைடை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தேன். என்ன ரோடு புரியாத. ஸோ கைஸ் அது இருக்குது நம்மளுடைய பைக்ஸு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் கேஃபே. சீரியஸாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் ஒரு மோசமான ரோடு. வெறும் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வச்சுருக்கோம். 65 65 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஒஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ பெரிய பள்ளம் வருதுன்னா அவ்வளோ பெரிய பள்ளம் வருது. தாண்டி எடுத்ததுக்கு வேறு வழி இல்லைண்ணா. இது வரும் கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் மோக்கா கோல்ட் காஃபி மீன்ஸ் கோல்டு. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஒன்று, சன்னிக்கு வந்து இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பில் ஜிபி டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 63,555 ரூபா இருக்குது. 51 ரூபா இருக்குது. ஓகே மக்களே, காஃபி குடித்தாச்சு. அண்டு ரூட் பார்த்திங்கன்னா இருங்க இந்த கேமரா ஆன் பண்ணிப்போம். அப்பா காஃபி குடிச்சது எவ்வளோ நல்லா ஃபீல் ஆகுது. இங்கே இருக்கவங்கலாம் வந்து என்ன இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, எப்படி வந்தீங்க, எந்த ரூட் வழியாக வந்தீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டாக வராங்க. என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் கேஃபே அமேசான். அது பாருங்கள் உள்ளேருந்து எல்லாம் எட்டி பார்க்குறாங்க ஆன் பண்ணோன்னே. இந்த மாதிரி ரோட்ஸ் இருந்ததுன்னா அது ஜாலியாக ஓட்டு போகலாங்க. என்னென்னா இதை பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை பாருங்கள், ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராக்டர் இன்ஜின் எங்கேயும் இருக்குது, இவங்க எங்கேயும் இருக்காங்க. அப்படியே உட்காந்துன்னு ஜாலியாக இடித்தனாவட்ட ஆட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப இன்டீரியராக போகிறோம், ரொம்ப உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சவுண்ட் வச்சு பாட்டு கட்டு போயிட்டுருக்கேன். இது எப்படி கண்டிச்சுன்னு தெரியலையே, சரியாக லாக் பண்ணல போல இருக்கு. நான் என்னுடைய டூல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைண்டி விழுந்துட்டுருக்கு. அதனால் விழுந்திருக்கும்.
விழாது, உள்ளேருந்து எதுவும் விழாமல் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். நான் கூட பயந்துட்டேன், ஐயோ என்னடா இவன் கத்துறதை பார்த்தா பின்னாடி ஏதோ டயர் கேர் வெடிச்சிருச்சா என்னடான்னு பயந்துட்டேன். டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், நீ கத்துன உன்னை கற்றுக்கு. வா, இந்த ஊருடைய ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் லாவோஸில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஏய், நான் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும்போது நீ என்னை இடிச்சு தள்ள பார்க்குறியா? வேஸ் மாதாஜி நம்மளை ஏதோ ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போகுது. ஹோப்ஃபுல்லி இது வந்து அந்த ஹைவேக்கு கூப்பிட்டு போகாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கேன்சல்லாம் பண்ணி வச்சுருக்கோம்ல, டோல் ரோடு அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த சைடு ஒரு ரூட்டு காமிச்சிருக்காங்க, ஆனால் அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப படு மோசமாக இருந்தது. இது இன்னும் மோசமாக இருக்குது. ட்ரக்குக்கு எல்லாமே இந்த வண்டியில் தான், இந்த ரூட்டில் தான் கைஸ் வருது. அருமையான ரோட்ஸ். எங்கம்மா கூப்பிட்டு போயிட்டுருக்க நீ? செஞ்சு விட்டுருச்சு கைஸ், ரூட்டே கிடையாது. செயல் வேஸ் மாதாஜி செயல். கருவே பின்னர்லவா கூத்தடிக்க வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கூத்தடிக்க வைக்குது கைஸுங்க. நானும் மேப்பை நம்பாமல் ஒரே ரோடு தான் போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஓகே, போய் தான் பார்ப்போமேன்னு வந்தேன். ஸோ ஓகே வாங்க, இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் சூப்பரான ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இதுதான் தப்பான ரூட்டில் போகணுன்னா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த பிரிட்ஜுக்கு மேலே நம்ம போயிருந்துருக்கணும். இப்போ இந்த பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம் நம்ம, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா கிடையாது எங்கள் 2 பேருக்குமே. பேக் டு த ஹைவே, ஒழுங்காக மூடிக்கிட்டு நேராக வந்துருக்கலாம். பைத்தியக்கார வேஸ் மாதாஜி, ஏன் எங்களை சாவடிக்கிற? ஓகே, போகிற வழியில் இந்த ஒரு ஸ்பாட்டை பார்த்தோம், வேறு லெவலில் இருந்தது. ஸோ வை நாட். இந்த மாதிரி குறுக்கலான இடத்துல திருப்புறது தான் கொஞ்சம் எஃபர்ட்டான ஒரு வேலை, ஆனால் ஒர்த் த எஃபர்ட். நிப்பாட்டினது எனக்கு வந்து எல்லா விசாஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பட் நம்ம சன்னிக்கு வந்து கனடா விசாவுக்கு வந்து இப்போ தான் வந்து பயோமெட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து இன்றைக்கி வந்து புக் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது எப்போ டேட் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் வியட்நாமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து சன்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகி போக முடியாது. ஏன்னா வந்து நம்ம வியட்நாம் வந்து ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிலேயே வந்து 10 நாள் அந்த டேட்ஸ் எல்லாமே, அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சன்னிக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ண சொல்லிட்டோம். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா விட்டு கிளம்பும் போதே வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டேன் நான். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக ஒரு 6 months பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்னி வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணுறதா ஒரு பிளானே வந்து கிரியேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சோலோவாக பண்ணுறதா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. அதனால தான் நான் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டேன் முன்னாடி. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 207 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 200 கிலோமீட்டர் கீழே போகவே மாட்டேங்குது. ரீரூட்டாய் ஏன்னா இது எப்படி சுற்றி போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேல தான் போய் நிற்குது. பெரிய கண்ட்ரிஸ் வீசா இருக்குல்ல கைஸ், அது ரொம்ப பெரிய ஒரு ஹெட்டேக் பிடிச்ச ஒரு வேலை கைஸ். சில கண்ட்ரி பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிரும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ அமௌண்ட் காமிக்கணும் அக்கௌண்ட்டில், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரெஷரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லாவோஸ்லேயே ரொம்ப இன்டீரியரான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஆக்சுவலாக. கைஸ் ஆப்போசிட்டில் மவுண்டெயின்ஸை பாருங்கள் கைஸ், அடேங்கப்பா வேற லெவலில் இருக்குது பாருங்கள் கைஸ் மவுண்டெயின்ஸு. எனக்கு தெரியல கோப்ரோ காமிக்குதா அந்த அளவுக்கு நான் பார்க்குற அளவுக்கு அப்படின்னு. வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே அங்கே பார்த்துட்டு போய் பார்க்குறேன், பிஸ்குன்னு வந்துட்டாப்புல மனுஷன். இங்கே பாருங்கள் தலைவனை, எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு ஊர். பேசாமல் எங்கேயோ ஒரு நாள் ஸ்டே போடலாம் போல இருக்கேயா, அவ்வளோ நல்லா இருக்கு இடம். நல்ல வேலை நாங்கள் ஹைவேல போகல, இப்போ சந்தோஷப்படுறேன். ஹைவேல போயிருந்தா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. லொக்கேஷன் செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். இந்த பாருங்க பா.
பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் நிப்பாட்டியிருந்தோம். ஆல்ரெடி ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் இந்த பாருங்க கைஸ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நமக்கு 180 கிலோமீட்டர் இருக்குது. ஆரம்பித்ததுலேருந்து வெறும் ஒரு 140-150 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம், அவ்வளோதான். நின்று அழகாக ரசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக போயிட்டுருக்கோம். இன்னும் சாப்பாடு கூட சாப்பிடல. சாப்பாடு சாப்பிட்றது கூட நாங்கள் எங்கேயுமே நிப்பாட்டல. ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. ரொம்ப இன்டீரியரான ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜரான ஒரு ஸ்பாட் போல் இருக்குது. இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங் வியாங் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வருவாங்க போல இருக்குது. 182 கிலோமீட்டர் 3 மணி நேரம் காட்டுது. 6 காலுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். ஏன்னா நாங்கள் பொறுமையாக நின்று தான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா சன்னிக்கு அப்பாயின்மெண்ட் டேட் வந்துருச்சு. ஸோ அதுக்கான பிளான்ஸ் டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் வந்து அவன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருந்தாலும் ஒரு ½ hour அப்படி பிரேக் எடுப்போம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி லாங் பிரபாங்லேருந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி போயிட்டு அவனுடைய பயோமெட்ரிக்ஸ் முடிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. எதுவுமே சாப்பிடல இன்னும். இதுக்கப்புறம் எங்கேயும் நிப்பாட்டுறதா இல்லை கைஸ். அப்படியே வந்து பிரித்து மேஞ்சிட்டு போகிறோம். 178 கிலோமீட்டரா 4 மணி நேரம் ரைட்டு. நான் எதுக்கு இப்போ கூகுள் மாதாஜி வச்சேன்? வேஸ்ட் தானே வச்சுருந்தேன். கூகுள் மேப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, எதனா ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் வந்து வச்சுக்கோங்களா, அந்த டெஸ்டினேஷன்லேருந்து நம்ம வந்து போகிறதுக்கான ரூட்டை காட்டும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்னிக்கு டேட்ஸும் வந்துருச்சு. நாங்கள் வந்து ஃபிகர் அவுட்டும் பண்ணிட்டோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. மேபி இதுக்கப்புறம் நம்மளது சோலோ ரைடாக இருக்கும். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நானும் சன்னியும் வந்து ஒன்றா ரைட் பண்ணுற ஒரு நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சோலோ ரைடாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஆனால் நல்லா வந்து ஒரு காம்பினேஷன் செட் ஆகிட்டு அதுக்கப்புறமா சோலோ ரைடுக்கு மாறும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் அது ஒரு 2-3 நாள் சரியாயிடும், பிரச்சனை இல்லை. செம ஒரு ஒஸ்டான ஒரு ரோட்ஸ் கைஸ். பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது கைஸ். ஓஹா, லெஃப்ட் சைடில் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர் பக்கத்தில் ஓட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. எங்கே மீன்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நிறைய. பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டெரெயினில் நான் ஓட்டினதே கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் 158 கிலோமீட்டர். பெரிய பெரிய பள்ளமாக இருக்கா. நம்ம வேகமாக போயிட்டு டம்முன்னு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டு இது உடஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே போயிட்டுருக்கேன் கைஸ். உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ரோட்ஸு தான், நம்ம ரோட்ஸ் இப்படி இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக என்ஜாய் பண்ண முடியல. அப்படி பார்க்குறோமா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பாருங்க, அங்கே ட்ரெயின் வர அந்த பிரிட்ஜை பார்க்கணுமே, எவ்வளோப்பா. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் தாங்க, செத்தோம். எனக்கு பிடிக்காத ஒரு இதுனா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பரியாக இருக்கிற ஏரியாஸ் தான். பாருங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் போகிற பாதை. பா வாவ் மேன், பிஜிஎம் போடு. A new place, a new home for a while. Let me feel alive. என்ன கைஸ் இவ்வளோ அழகாக இருக்குது. Nothing to hold me back. நான் எதோ தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், எதோ தான் வந்து ஆஃப் பண்ணுவேன். A new man passing by. Life is good, best I've ever felt. ரோட்ஸ் நல்லா இல்லாததே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பியாக இருக்குது. ரோட்ஸ் நல்லா இருந்தால் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்போமோன்னு ஒரு தாட் இருக்குது. ஆமாம், ரோடு நல்லா இல்லாதனால தான் ஸ்லோவாக ரசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஆமாம் ஒரு டர்ன் திரும்பும்போதும் ஒரு விதமாக இருக்குது. அந்த போங்கப்பா, இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை டயர்ட் ஆக்கி விட்டுருச்சு கைஸ். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, அப்போ லாஸ்ட் வரைக்கும் பார்க்க மாட்டேங்கிறாங்க கைஸ். நாங்களும் இப்போ தான் கொஞ்சம் ரோடு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பித்தோம் நல்லா. ஆனால் செம்ம டயரிங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஒரு வியூலாம் இருக்குல்ல, அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பச்சை பசேல்னு எந்த பக்கம் திரும்பினாலும் பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங்கு, மவுண்டெயின்ஸ் தான். இங்கே எல்லாருமே சட்டப்படாமல் ஜாலியாக உட்காந்துருக்காங்க இந்த ஊரில். இன்னும் 111 கிலோமீட்டர் இருக்குது, 109 கிலோமீட்டர் இருக்குது. 1 hour 41 minutes ஷோ காட்டுது கைஸ். இந்த ஒரு டெரெயினை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரிவராக இருந்த ஏரியா போல இருக்குது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்து கல் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். ரோடு எங்கே இருக்குது பாருங்கள். இதில் தண்ணி ஃபுல்லாக வந்ததுன்னா அவ்வளோதான், நம்மலாம் காலியாகிடுவோம். இந்த ரோடெலாம் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. திஸ் இஸ் லிட்டில் பிட் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். அது எப்படி இருக்குது பாருங்க கைஸ் லொக்கேஷனு. இன்றைக்கி பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு டே பாருங்கள். ரோட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி வேஸ் மாதாஜியில்
அது எவ்வளோ ஹேர் பின் பென்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரோட்ஸ் நல்லா இருந்தால் போதும். ரோட்ஸ் கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப ரிஸ்கி அது. இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளைண்டான ஒரு கார்னர் வருதுன்னா திடீர்னு கார்னரில் பெரிய பள்ளமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே தூக்கி வாரி அடிக்கும். நீங்கள் போய் சேர்ந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த சைட்லேருந்து ப்ரௌன் வாட்டர் வருது, அந்த சைட்லேருந்து ஒயிட் வாட்டர் வருது. ரெண்டும் கலந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கு. அதை போங்க. ஐயோ, இங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். ஏன் ரோடை எப்படி போட்டு வச்சுருக்கீங்க? சாப்பிடாம வேறு செம்ம டயர்டாக இருக்குது. பசிக்குது பயங்கரமாக எனக்கு ஆக்சுவலாக. எதனா ஹோட்டலில் நிப்பாடலன்னா எதனா ஒரு ஹோட்டலில் கண்ணில் போட்டு தான் பாருங்கள். ஆமா, ஜோக் டு யூ அந்த மாதிரி தான் இருக்குது இது வரும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னியோட வண்டியை வந்து தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து காரை மூவே ஆக மாட்டேங்கிறா. கியர் போடுறேன், கியர் விட மாட்டேங்கிறா. பிரேக்லேருந்து கை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பின்னாடி போகிறோம். ஸோ சம்திங் ப்ராப்ளம். என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வேலை செய்ய மாட்டேங்குதுரா அந்த வண்டி. ஆன்வர்ட் ஜேர்னி கேஃபே நெக்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் ஷாப்னு காட்டுது. கைஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, கியர் விழல வண்டியில். ஸோ இப்போ வந்து சன்னியோட பைக் எடுத்துகிட்டு வரணும் மேலே. அது ஆஃப் ஆகி போகுது. சன்னியோட வண்டியை மட்டும் இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறோம். சரி பட்டுப்பா சன்னி, పట్టుకున్నావా? గేర్లో ఉందా? పట్టుకున్నారా? ఓకే. Done. Thank you. Thank you. Thank you. இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல கூட நாங்கள்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருட்டிருச்சு. இங்கே வந்து போகிற வரவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் கேட்குறோம். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணல, எதுவும் பண்ணல. ரெண்டு பேரும் லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக்காக வர அளவுக்கு ஆயிடுச்சு.